அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா இண்டக்டர் அப்படின்ற கான்செப்டை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ ஸோ இண்டக்டர் அப்படின்றது என்னன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள செக்ஷன்ல கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ கெப்பாசிட்டரும் ஒரு மினி பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். நான் ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடியது தான். இண்டக்டரும் அதே மாதிரி தான் ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த இண்டக்டரோட கான்செப்ட். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். ஸோ ஒரு இண்டக்டர் அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த இண்டக்டரோட கான்செப்ட். இந்த இண்டக்டரோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹென்ரின்னு சொல்லுவாங்க. இதோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா ஒரு காயில் வைன் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் இதோட சிம்பிள். ஸோ இதுதான் இண்டக்டர். ஓகேவா? ஸோ இண்டக்டர் அப்படின்றது ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹென்றி. ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் எதுக்காண்டி ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன மேக்னெட் தான். இந்த காப்பர் காயிலுக்குள்ள ஒரு ஃப்ளோரசன்ட் மேக்னெட் அப்படின்ற ஒரு மேக்னெட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு இதுக்குள்ள கரண்ட் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லைன் அதாவது அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஈக்குவலண்டான கரண்ட் செக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு என்ன வெளியே அவுட்புட்டா வரும். ஓகேவா? ஸோ இதான் இண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ யூனிட் வந்து ஹென்றி.